ओम शांति। बाबा சொல்றாங்க, सफलता के आधार पर अपने नॉलेज को जान सकते हो। வெற்றியின் ஆதாரத்தில் தன்னுடைய ஞானத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். तो भट्टी में आए हो चेक करने और कराने के लिए कि कहाँ तक नॉलेजफुल बने हैं. ஆகவே பட்டியில் வந்திருப்பதே எதற்காகனா சோதனை செய்ய மற்றும் செய்விக்க, தன்னை சோதனை செய்து மாற்றிக்கொள்வதற்காக. நான் இதுவரை நாலேஜ்ஃபுல் ஆகியிருக்கின்றேன், இதை சோதனை செய்யத்தான் நீங்கள் பட்டியில் வந்திருக்கிறீர்கள். கோய் பி புராணே சன்ஸ்கார் சங்கல்ப் வ சம்ஸ்கார் திகாய் நாதே. எந்த விதமான பழைய சங்கல்பம் மற்றும் பழைய சமஸ்காரம் தென்படக்கூடாது. இத்தனா தியாக் சீக்கனாகை, அந்த அளவுக்கு நீங்கள் தியாகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். मस्तक अर्थात बुद्धि की स्मृति व दृष्टि से सिवाय आत्मिक स्वरूप के और कुछ भी दिखाई ना दे व स्मृति में ना आए. நெற்றியில் அதாவது புத்தியில் நினைவு அல்லது திருஷ்டியினால் ஆத்மீக ஸ்வரூபத்தை தவிர வேறு எதுவும் தென்படக்கூடாது, நினைவிலும் வரக்கூடாது. ஆத்மீ சுரூபம் தான் அவன் நினைவில் வரணும், தெரியணுங்க சொல்கிறார் பாபா. நிரந்தர தபஸ்வி பண்ணாகை, நிரந்தரமான தபஸ்வி ஆக வேண்டும். जिस दिन संस्कार वाले स्वभाव वाले चाहे रजोगुणी वाले तमोगुणी आत्मा को, संस्कार व स्वभाव के वश हो, आपके पुरुषार्थ में परीक्षा के निमित्त बनी हुई हो, लेकिन हर आत्मा के प्रति सेवा अर्थात कल्याण की संकल्प व सुभावना उत्पन्न हो. பாபா சொல்கிறாங்க, எந்த சமஸ்காரம் உள்ள சுபாவம் உள்ளவராகட்டும், ரஜோகுணி உள்ளவராகட்டும், தமோகுணம் உள்ளவராகட்டும், அந்த ஆத்மா சமஸ்காரத்தின் சுபாவத்தின் வசமாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் புருஷார்த்தத்தினுடைய பரீட்சையை செய்வதற்காக கூட வந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஆத்மா மீது கூட மேலும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் சேவை பாவனை, அதாவது கல்யாணம் நன்மை தரக்கூடிய பாவனை சங்கல்பம் உற்பத்தியாகட்டும், வெளிப்பட வேண்டும். ஐசே சர்வ ஆத்மாவுக்கா சேவாதாரி அர்த்தாத் கல்யாணக்காரி பண்ணாகே. அதுபோல அனைத்து ஆத்மாக்களுக்கும் சேவாதாரியாகவும், அதாவது நன்மை சேவராகுங்கள். தோ அப் சம்ஜா, ஆகவே இப்போ புரிஞ்சதா உங்களுக்கு? தியாக கியா சீக்கனாகை, என்ன தியாகத்தை கற்றுக்கணும்? தபஸ்யா கியா சீக்தே, தபஸ்யா என்ன கற்றுக்கணும்? தியாகம் என்ன செய்யணும்? தபஸ்யா என்ன செய்யணும்? அவர் சேவா பி கஹான் தக் கர்னி ஹை, மேலும் சேவையும் கூட இதுவரை செய்யணும். इसकी महीनता का अनुभव करना है, हर पुरुषार्थ में फलीभूत व हो सकता है. ஆகவே இதனுடைய ஆழமான அனுபவத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு புருஷார்த்தத்திலும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும், பலனை அடைய வேண்டும். जिसमें ज्ञान और धारणा के फल लगे हुए हो, அதில் தாரணையும் ஞானத்தினுடைய பலனும் தென்பட வேண்டும். जैसे अभी सभी के सामने ब्रह्मकुमार प्रसिद्ध दिखाई देते हैं. இப்போ பாருங்கள், எல்லாருக்கூட முன்னாலேயுமே பிரம்மகுமார் பிரசித்தமாக இருக்காங்க, வெளிப்படையாக தென்படுறாங்க. दूर से ही जान सकते हैं कि ब्रह्मकुमार है. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூட இவர் பிரம்மகுமார் தெரிஞ்சுக்கிறார். अब ब्रह्मकुमार के साथ साथ तपस्वी कुमार दूर से ही दिखाई पड़े. अभी ब्रह्मकुमार கூடவே தபஸ்வி குமார் என்பதை தூரத்திலிருந்தே தென்பட வேண்டும். ஐசே பன்கர் ஜானாகை, அதுபோல நீங்கள் ஆகி செல்ல வேண்டும். वक्त तब होगा जब मनन और மகன் दोनों का अनुभव करेंगे. அது எப்போ நடைபெறும் என்றால், நீங்கள் மனன சிந்தனையும் அதில் மூழ்கி போக வேண்டும். மனன் மகன், மனன் என்றால் சிந்தனை, மகன் என்றால் மூழ்கி போதல், இந்த ரெண்டினுடைய அனுபவம் நீங்கள் செய்ய வேண்டும். जैसे स्थूल नशे में रखने वाले नयन चैन चलन दिखाई देती है कि एक नशे में है. எப்படி பாருங்கள், ஸ்தூலமான போதையில் இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய கண்கள் இப்போ தோற்றத்தை பார்த்தா நமக்கு தெரியுது இல்லையா, இவர் போதையில் தான் இருக்கிறாரு. ஐசே ஹி ஆப்கே சலன் அவர் சகரே से ஈஸ்வரி நசா அவர் நாராயண நஷா திகாய் படே. அது மாதிரி உங்களுடைய நடத்தையிலும் உங்களுடைய தோற்றத்திலையும் ஈஸ்வரிய போதை, நாராயண போதை என்பது தென்பட வேண்டும். செகராகி ஆப்கா பரிச்சய தே, முகமே உங்களை பரிச்சயம் செய்து காட்ட வேண்டும்.
இப்படிப்பட்டவர் என்று. जैसे कोई के पास मिलने जाते हैं तो परिचय के लिए अपना கார்டு देते हैं ना. பாருங்கள், எங்காச்சும் நீங்கள் போகிறீங்க வச்சுக்கங்களேன், யாரையா சந்திக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் அறிமுகத்துக்காக நீங்கள் ஒரு கார்டு கொடுக்குறீங்க. इसी रीति से आपका चेहरा परिचय कार्ड का कार्य करे. समझा? அதுபோல் உங்களுடைய முகமே வந்து அந்த அறிமுக கார்டு போல காரியம் செய்ய வேண்டும். புரிந்ததா? अभी गुप्त धारणा का स्वरूप नहीं रखना है. இப்பொழுது நீங்கள் குப்தமான தாரணையின் स्वरूपமாக இருக்காதீர்கள். அப்படின்னு என்னங்கிறார் பாபா? நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் வெளியே தென்பட வேண்டும் என்று சொல்கிறார். कई ऐसे समझते हैं कि ज्ञान गुप्त है, बाप गुप्त है, तो धारणा भी गुप्त है. பாபா சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க ஞானம் குப்தமாக இருக்குது, பாபாவும் குப்தமாக இருக்கிறாரு, மறைமுகமாக இருக்கிறாரு, धारणा गुप्तமாக தானே இருக்கணும். ज्ञान गुप्त है, बाप गुप्त है, लेकिन उन द्वारा जो धारणाओं की प्रति होती है वह गुप्त नहीं हो सकती है. பாபா அது பதில் சொல்கிறாங்க, பாபா குப்தமாக இருக்கிறார், ஞான குப்தமாக இருக்குது, ஆனால் அவர் மூலம் கிடைத்த தாரணைகள் வந்து அது தாரணைகளுடைய பிராப்தியானது அது குப்தமாக, அதாவது மறைமுகமாக இருக்கணும் அவசியம் இல்லை. तो धारणाओं को वह प्राप्ति के प्रत्यक्ष रूप दिखाओ तब प्रत्यक्षता होगी. இந்த தாரணைகள் மற்றும் பிராப்தியினுடைய பிரத்யட்ச ரூபத்தை நீங்கள் காட்டும் பொழுது தான் பிரத்யட்சம் வந்து ஏற்படும். பரமாத்மா வந்துட்டார் அப்படிங்கிற பிரத்யட்சம் என்பது ஏற்படும். विशेष करके कुमारों में एक संस्कार होता है जो पुरुषार्थ में विज्ञान रूप होता है. वो कौन सा है? விசேஷமாக குமாரர்களுக்கு ஒரு சமஸ்காரம் இருக்குது, அது புருஷார்த்தத்தில் ரொம்ப தடையாக இருக்குது. அது என்னவா இருக்கும்? कुमारों में एक संस्कार होता है जो कामनाओं को पूर्ण करने के लिए संस्कार को रख देते हैं. குமாரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமஸ்காரம் என்ன சமஸ்காரம் குமார் இருக்குதுன்னா, என்ன விருப்பம் பூர்த்தியாக வேண்டுமோ அந்த பூர்த்தியாவதுக்காக சமஸ்காரத்தை வச்சுக்கிறாங்க. அந்த சமஸ்கார் அந்த விருப்பம் பூர்த்தியாக சமஸ்காரம் வச்சுக்கிறாங்களாமா. ஜெய்ஸே ஜேப் கர்ச்சா ரக்கா ஜாத்தா ஹைனா. பாருங்கள், நம்ம பணம் செலவுக்காக மணி வந்து செலவுக்காக வச்சுக்கிறோம் தானே, பைசாவை செலவுக்காக ஜோப்பில் வைக்கிறது தானே, அதுபோல் जैसे राजाओं का राजाई तो छूट गई लेकिन फिर भी पर्स को नहीं छोड़ते हैं. பார்த்தீங்கன்னா சில பேர் ராஜாவோட ராஜ்யம் போயிடுச்சு, ஆனால் அந்த ராஜாவோட இது அங்கே அந்த பிறவி கமஸ் பழக்கம் போகிறதில்ல. इसी रीति संस्कारों को कितना भी ख़त्म करने हैं लेकिन जेब खर्चे माफी के कुछ ना कुछ किनारे रखते हैं जरूर. பாருங்கள், எவ்வளோ தான் நீங்கள் வந்து நல்ல முறையில் சமஸ்காரத்தை எல்லாம் அழிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் செலவுக்காக அதாவது ஜோப்பு பைசா வச்சுக்கிறோம் இல்லையா, செலவுக்காக கொஞ்சம் பாக்கெட்டில் பணம் பாக்கெட் மணி சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுக்கிறாங்க, கட்டாயம் வச்சுக்கிறாங்க சொல்கிறார் பாபா. வகை முக்கிய சம்ஸ்கார், இதுதான் முக்கியமான சம்ஸ்காரங்கிறார். यहाँ भट्टी में जानते हैं और चलन की हिम्मत भी धारण करते हैं. அதே போல் உங்களுக்கு தெரியும், இந்த பட்டியில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, அப்போ வந்து நடத்தை தைரியத்தையும் நீங்கள் தாரணா பண்ணணும். लेकिन फिर भी द माया फिर भी पर्स की रीति से कहाँ न कहाँ किनारे में रख जाती हैं. மாயா என்ன செய்யுதுன்னா, எங்கேயாச்சும் நம்மகிட்ட வந்து மறைமுகமாக நம்மகிட்ட இருந்துருது. புரிஞ்சுதா? சம்ஜா? புரிஞ்சுதா? तो इस भट्टी में सभी त्याग करके जाना. இந்த பட்டியில் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன குறைபாடுகள் இருக்குதோ, மாயாவின் குறைகள் இருக்குதோ அத்தனை இங்கே தியாகம் பண்ணிட்டு போங்க. ये नहीं सोचना कि संपूर्ण तो अभी अंत में बनना है, थोड़ा बहुत रहेगा ही लेकिन नहीं. இப்படி யோசிக்காதீங்க, சம்பூர்ண கடைசியில் தான் ஆகணும், நம்மளோட கொஞ்சம் நஞ்சு இருக்கத்தான் செய்யும், அப்படி நீங்கள் நினைக்காதீங்கிறார். தியாக் அர்த்தா தியாகம் என்றால் தியாகம்தான். जेब खर्चा माफी के अपने अंदर थोड़ा बहुत ही संस्कार रखने नहीं देना. பாக்கெட் மணியாக வந்து கொஞ்சம் நம்ம இருந்துட்டு போட்டு இந்த பழைய சமஸ்காரங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நஞ்சாக வச்சுக்காதீங்கிறார் பாபா. சம்ஜா? புரிந்ததா? जरा भी संस्कार अगर रखा होगा तो थोड़ा संस्कार भी धोखा दिला देता है. கொஞ்சமாவது அந்த சமஸ்காரம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன செய்வோம், அந்த சமஸ்காரம் உங்களை ஏமாற்றிவிடும். इसलिए बिल्कुल जो पुरानी जायदाद है वह भस्म करके जाना, छिपा कर नहीं रखना. समझा? अच्छा, ஆகவே பாபா சொல்லுங்க,
முற்றிலுமாக பழைய சொத்து எதுவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எரித்து கொண்டு தான் செல்ல வேண்டும், மறைத்து வைக்காதீர்கள். புரிந்ததா? நல்லது. ஏ குமார் குரூப் ஹே, இது குமாரர் குரூப்பாக இருக்கிறது. அபி பன்னாகி தபஸ்வி குமார் குரூப். இப்போ நீங்கள் என்னவாகணும்னா தபஸ்வி குமார் குரூப்பாக மாறணும். இஸ் குரூப் கி எக் விசேஷதா சபிகோ திகாய் தே. இந்த குரூப்புடைய விசேஷம் அனைவருக்கும் நீங்கள் காட்ட வேண்டும். கி எக் தபஸ்வி குமார் ஹே, தபஸ்வி பூமி சே ஆயே ஹே. அப்போது நீங்கள் என்ன காட்டணும்னா, எல்லாருக்கும் என்ன காட்டணும்னா, இவர்கள் தபஸ்வி குமார், தபஸ்வி பூமியிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு காட்டணும்னு சொல்கிறார். சம்ஜா? புரிஞ்சுதா? ஹரேக்கு லைட் கே தாஜிதாரி திகாய் தே. எல்லோருக்கும் ஒளியினுடைய கிரீடம் உள்ளவராக தென்பட வேண்டும். दाजदारी तो सभी भविष्य में बनेंगे, लेकिन इस भट्टी में लाइट के दाजदारी बनकर जाना है. நல்ல கிரீடதாரியாக நீங்கள் எதிர்காலத்தில் ஆவீங்க, கிரீடம் அணியவர்களாக எதிர்காலத்தில் ஆவீங்க. ஆனால் இந்த பட்டியில் நீங்கள் ஒளி கிரீடதாரியாக நீங்கள் போகணும். ஒளிவட்டம் காட்டுறாங்க இல்லையா, தேவதைக்கு பின்னால், தலைக்கு பின்னால் காட்டுறாங்க இல்லையா, அதுபோல் இங்கே வந்து ஒளி கிரீடம் உள்ளவர்களாக நீங்கள் ஆகி செல்ல வேண்டும். सर्विस की जिम्मेवारी का दाज वह इस दाज के साथ साथ स्वयं ही प्राप्त हो जाता है. அப்போ சேவையினுடைய கிரீடமானது இந்த கிரீடத்தின் கூடவே அதுவும் தானாகவே கிடைத்துவிடும். அப்போ ஒளி கிரீடம், சேவை கிரீடம், ரெண்டு கிரீடம் இப்போ நீங்கள் சங்கமத்தில் உங்களுக்கு இருக்கணும். इसलिए मुख्य ध्यान इस लाइट के दाज धारण करने का रखना है. समझा? ஆகவே முக்கியமான கவனம் எங்களுக்கு கொடுக்கணும்னா லைட் கிரீடத்தை தாரணை செய்து கொள்ளுங்கள். புரிந்ததா? जैसे तपस्वी सदैव आप आसन पर बैठते हैं, वैसे अपनी एकरस आत्मा की स्थिति के आसन पर विराजमान रहो. எப்படி தபஸ்வி வந்து எப்பொழுதுமே ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறாங்க, அதுபோல் தன்னுடைய ஏக்ரஸ் நிலை, ஒரே மனநிலையில் இருக்கக்கூடிய ஸ்திதியானது அந்த ஸ்திதி என்கிற ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். இஸ் ஆசன் கோ நஹி छोड़ना. இந்த ஏக்ரஸ் ஸ்திதி என்கிற ஆசனத்தை ஒருபொழுதும் விட்டுவிடாதீர்கள். தப்பு सिंहासन मिलेगा, அப்போ தான் உங்கள் சிம்மாசனம் கிடைக்கும். ऐसे प्रयत्न करो जो देखते ही सब एक मुख से एक ही आवाज़ निकले कि एक कुमार तो तपस्वी कुमार बनकर आए हैं. ஆகவே பார்க்கும்போது எல்லோரும் ஒரு வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்னா, இவர்கள் குமாரர்கள் தபஸ்வி குமாராய் வந்திருக்கிறாங்க. हर कर्मेंद्रिय से देहबान का त्याग ஆத்மா அவிநாசி கா தபஸ்யா பிரத்யட்ச ரூபமே திகாய் தே. ஒவ்வொரு கர்மேந்திரியத்திலும் தேக அபிமானத்தினுடைய தியாகம், ஆத்மா அபிமானத்துடைய தபஸ்யா பிரத்யட்ச ரூபத்தில் தென்பட வேண்டும். क्योंकि ब्रह्मा की स्थापना का कार्य तो चल ही रहा है. ஏன்னா பிரம்மாவுடைய ஸ்தாபனை காரியமானது இப்போ நடந்துட்டு இருக்குது இல்லையா. ஈஸ்வரிய பாலனாக்க கருத்தை பி चल रही रहा. கூடவே ஈஸ்வரிய பாலனையினுடைய காரியம் கூட நடந்து கொண்டு இருக்கிறது. अब लाइट में तपस्या द्वारा अपने विकर्मों और हर आत्मा का तमोगुणी और प्रकृति के तमोगुणी संस्कारों को भस्म करने का करते हुए चलना है. இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒளியில் தபஸ்யா மூலமாக தன்னுடைய விகர்மங்கள் மற்றும் ஒவ்வொரு ஆத்மாவுடைய தமகுணத்தினுடைய பிரகிருதியுடைய தமகுண சமஸ்காரத்தை பஸ்வம் செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ அந்த காரியம் நடந்துட்டு இருக்குங்கிறார். அப் சம்ஜா கி கவுன்சி கர்த்தவ் கி அபி சமய ஹை. இப்போ புரிந்ததா எந்த காரியம் செய்யக்கூடிய நேரம் இப்போ நடந்துட்டு இருக்குது? தபஸ்யா துவாரா தமோகுணிக்கா பஸ்வம் கர்ணேக்கா. தபஸ்யா மூலமாக, தபத்தின் மூலமாக தமோகுணத்துடைய குணத்தை பஸ்வம் செய்யக்கூடிய நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. जैसे अपने चित्रों में शंकर का रूप विनाशकारी अवतार तपस्या रूप दिखाते हैं. பாருங்க, உங்களுடைய சித்திரத்தில் வந்து சங்கரை எப்படி காட்டிக்கிறாங்க? விநாசம் செய்வோராக, அதாவது தபஸ்வி ரூபத்தில் காட்டுறாங்க. एक ऐसे रस स्थिति के आसन पर, एक रस स्थिति के आसन पर चित्त हो तपस्या रूप में अपना प्रत्यक्ष दिखाओ. அப்போ சங்கர் எப்படி இருக்கிறாங்க? ஏக்ரஸ் ஸ்திதி, ஒரே மனநிலையில் தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுபோலவே நீங்கள் உங்களுடைய ஸ்திதியை காண்பிக்க வேண்டும், வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும். சம்ஜா கியா சீக்கனா ஹை, கியா அவர் கைசே பண்ணா ஹை. அவை என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்னவாக ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? பாபா கேட்குறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, इसलिए ये कुमार ग्रुप मुख्य सलोहन क्या सामने रखेंगे
அப்போ இந்த குமாரர் குரூப்பில் முக்கியமான ஸ்லோகன் என்ன வைக்கலாம்? ஜிஸ்ஸே சஃபலத்தா கரே, இதன் மூலம் வெற்றி கிடைக்கட்டும். சச்சாய் और सफाई से सृष्टि से विकारों का सफाया करेंगे. அப்போது நீங்கள் சச்சாய் உண்மையாகவும் தூய்மையாகவும் இருப்பதன் காரணமாக இந்த உலகத்தில் விகாரத்தை சுத்தம் செய்ய முடியும். உங்களுடைய உண்மை மற்றும் தூய்மையின் சக்தியினால் இந்த உலகத்தை நம்ம விகாரங்களுடைய சுத்தம் இல்லாமல் சுத்தம் பண்ண முடியும். जब सृष्टि करेंगे तो स्वयं से तो पहले से ही हो जाएगा, तब सृष्टि से करेंगे ना. ஆகவே சிருஷ்டி செய்யறீங்க, அப்படி தன்னால் நம் மூலமாக முதல்ல நம்ம தயாராகணும். அப்புறம் தான் சிருஷ்டியை நம்ம மாற்ற முடியும். புரிந்ததா? तो यह स्लोगन याद रखना से तपस्वी मूर्ति बनने से सफलता मूर्ति बनेंगे, समझा. ஆகவே இந்த ஸ்லோகன் நினைவு கொள்ளும் பொழுது தபஸ்வி மூர்த்தி ஆவதன் கூடவே வெற்றி மூர்த்தி ஆவீர்கள். புரிந்ததா? இந்த வாணி 19/4/1971 சொல்லப்பட்ட மகா வாக்கியம். ஓம் சாந்தி.